மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்க. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. வணக்கம். வணக்கம்ண்ணா. படிக்கும்போதே ரவிக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இருந்தா இல்லை தற்செயலாக அமைந்தது? படிக்கிற பேர் இருந்தது. அப்பா தாத்தா கிட்ட வந்தது அது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சேரன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். ஒரு நார்மல் ஃபேமிலி, அதோட ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆசைப்பட்ட 3 தலைமுறை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நடிக்க வந்தது 3வது தலைமுறை. தாத்தா வந்து கோவிந்தராஜ பிள்ளைன்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக மிகப்பெரிய சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்க. கம்பராமாயணம் மகாபாரதம்லாம் A to Z கரைச்சி குடிச்சவங்க. அவங்க ஒரு 6-7 கதை வச்சுருந்தாங்க. பச்சை விளக்கு அவன் தாத்தாவோட கதைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இங்கே சொல்லிட்டு போனாங்க. நடிச்சது. ஆமாம். பட் அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளரல. இங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னுடைய கதை அப்போ திருப்பி யாரும் கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகள் எழுதி வச்சுருந்தாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் சென்னைக்கு வர முடியல. அதுக்கப்புறம் அப்பா வந்து மிகப்பெரிய நாடக நடிகர். பாலாஜி சார், பாலச்சந்திர சார்லாம் கூப்பிட்டு, ஜெயலலிதா மேடம் எல்லாம் கூப்பிட்டு நெய்வேலியில் வந்து மிகப்பெரிய ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாங்க. அப்போ பாலச்சந்திர சார்லாம் அப்போ நடிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்பா தான் குடும்பத்தோட தலைப்புள்ள. தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் வர முடியல. நெய்வேலி வேலையை விட்டு வந்து அது வந்து பர்மனெண்ட் இன்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வர முடியல. நான் 3வது தலைமுறை. எல்லாரும் பல படங்களில் நடித்து முடித்ததுக்கு பிறகு வெளிநாட்டு படங்களை பார்த்து சினிமாவை தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சினிமாவை பற்றி பயிற்சி பெற்றதே ஒரு ஃப்ரெஞ்சு படத்தில் தான் முதல்ல, இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி நான் ஸ்கூல் லா காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கிறப்ப நிறைய அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் சவுத் இந்தியா, சவுத் ஜோன் அப்படி தான் போயிட்டுருப்பேன். அப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நேஷ்னல் ட்ராமா மாரி அதனுடைய பிரான்ச் மாரி. MA தேட்டர் ஆர்ட்ஸ். நான் BL முடிச்சுட்டு அதுதான் 2 years கோர்ஸ் பண்ணேன். அப்போ என்னோடய ப்ரொஃபஸர் ஃப்ரான்ஸ் போயிட்டு வரப்போ ஒரு ஃப்ரெஞ்சு படத்துக்கு மேனேஜர் அவர் கூட வந்தார். அப்போ எங்கள் அண்ணனுடைய மச்சான் வந்து CMோட PAவாக இருந்தாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக என்னை வாலண்டியராக கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க சரியாக செட் ஆகலை. ஏன்னா அவர் ப்ரொஃபஸருக்கு எப்படி ஹவு டு ஹேண்டில் த சினிமான்னு தெரியல. அப்புறமா மோகன், சுதாகர், சதீஷ்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அப்போ பர்மிஷன் பாண்டிச்சேரியில் எதுவுமே கிடையாது. அப்போ என்னென்னா நான் சொல்கிறது 95. அப்போ வந்து லைவ் ரெக்கார்டிங் எடுத்திருந்தாங்க. 1947 சொல்லிட்டு த லாஸ்ட் போர்ட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு படம். அப்போ சவுண்டெல்லாம் வரக்கூடாது, லேட்டஸ்ட் சவுண்டெல்லாம் வரக்கூடாது. ஆனால் 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வாக்கி டாக்கி வச்சு சவுண்டை லாக் பண்ணுவோம். அப்போல்லாம் யாரும் வாக்கி டாக்கியை பார்த்துருக்க மாட்டாங்க. போலீஸே வந்து எங்கிட்ட கேட்பாங்க, சரி தான் வாக்கி டாக்கி அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவங்க கூடயே நாங்கள் வந்துட்டு இது பண்ணேன். நான் படிக்கிற காலத்தில் வீடியோ கடை வச்சுருந்தேன். சின்ன வயசில் படிக்கிறப்ப ஃபாரின்லாம் படிச்சுட்டு போய் வேலை செய்கிறாங்கன்ட்டு ஏதோ ஒரு சின்ன பிட்டு படித்தேன். அது மைண்டில் இன்ஜெக்ட் ஆகி நான் 10th படிக்கிறப்ப ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன். ஸ்டார் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு, நாட் ஃபார் மணி. அந்த என்னுடைய அந்த சம்மர் பீரியட் வேஸ்ட்டாக போகக்கூடாதுக்காக அங்கே ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு சின்ன கேமரா வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து நான் ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுப்பேன். அப்போ அந்த குரூப்பில் வந்தப்போ மின்சார கனவு ஷூட்டிங்க்கு லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோல்டன் லைட்டு மார்னிங் ஒரு 6:30 ஆஃப் லைட், ஒரு கோல்டன் லைட் அண்ட் ஷேடோ எடுத்து கொடுத்தேன். அந்த அதை பார்த்துட்டு ராஜமன் சார், ஏன் நல்ல டேலண்ட் இருக்கேன், வேணா இங்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. அப்படியே ஜாயின்ட் ஆகி ஃபஸ்ட்டு படம் வந்து அது லாஸ்ட் போர்ட் இன் இந்தியாவில் ஃபுல்லாக அங்கே லோக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஒரு 60 நாள் கண்டினியூஸ் ஷூட்டிங். அதில் டோட்டலாக சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ராஜுமேனன் சார்ட்ட வந்து அந்த படத்தில் ஜாயின் பண்ணேன். ராஜுமேனன்ட்ட எத்தனை படம் ஒர்க் பண்ணீங்க? நான் ராஜுமேன்ட்ட ஒரு படம் தான் ஒன்றும், மின்சார கனவு அசிஸ்டன்ட் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன். அப்போ ரவிகேச்சந்திரன் வந்து ஒரு பாதி படத்தில் வந்து திருப்பி வந்தாங்க. அப்புறம் துருதுன்னு ஓடி ஆடி வேலை செய்வேன். பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு பாம்பே கூட்டு போய்ட்டு அவர் 4 படம் சார் கூட அவரோட ஒர்க் பண்ணீங்களா? அவன் மேஜர் சாப், கபினா கபி, சாத்ரங் சபினே, ராஜகரன் சபின்னு ஒரு 4-5 படம் சார். அவர் எனக்கு பையன் மாரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா ரொம்ப ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா, இப்போ அவங்க பையன்லாம் வளர்ந்துட்டாங்கலாம், ஒருத்தவங்க கேமராமேனாக இருக்கான், ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் ஐட்டம் பண்ணி சார், எல்லாம் குட்டீஸாக இருப்பாங்க. அவங்கள வந்து கூட்டு போக சொல்லுவாங்க. அப்போ ஷூட்டிங் போய்ட்டு ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்.
கார் எடுத்து அக்காவை கூட்டு போயிட்டு வாடா அப்படின்வாங்க. பசங்கள்லாம் கூட்டு போயிட்டு ஜாலியாக பண்ணேன். ஒன் ஆஃப் த இன்னி வரைக்கும் ஸ்டில் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ரவிவர்மன் கூட ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன். சத்யம் சிவம் சுந்தரம் வந்து அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் கேமரா இண்டஸ்ட்ரி இது விட்டுட்டு பாண்டிச்சேரி லோக்கே டக்குன்னு அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது என்னன்னா, இப்போது ராஜுமெண்ட் ஒர்க் பண்ணப்போ கௌதம்லாம் இப்போ வந்து அப்ரெண்டிஸ், கிளாப்வுட் அவர். இப்போ நாங்களாம் வந்து அப்ரெண்டிஸு, அவர் கிளாப்வுட். ராஜசேகர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ ஒரு மின்னலின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு இங்கே சர்ச்சு எதுவுமே கிடைக்கல. ஸோ நைட் அண்ட் நைட்டாக பாண்டிச்சேரியில் சர்ச் பேரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து சர்ச்சு தான் போடுது. ஆமாம், சர்ச்சில் வந்து ஷூட் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்துக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக அசிஸ்டன்ட் கேமரா பண்ணேன். அது முடித்த உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா மௌனம் பேசி இதை வந்தாங்க. அவங்க 25 days பண்ண சொன்னாங்க. அப்போ ஜெயலலிதா மேர் என்னன்னா சிட்டி உள்ளலாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்போ ரோடை தேடி பாண்டிச்சேரிக்கு வர ஆரம்பித்தாங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 10 வருஷம் ஒரு 200 படம் டோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அப்போ ரமணான சார் மாதிரி தான் நான். ஒரு மாருதி கார் ஒன்று இருக்கும், ஒரு 4-5 இடத்துல ஷூட்டிங் நடக்கும். அங்கங்கே பசங்களை போட்டுருவேன். அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். சாயந்தரம் முடிஞ்சிடும். அப்போ ஈவினிங் பார்த்து வந்து என் ஆஃபீஸ் அங்கே இருந்துச்சு உட்காந்துருப்பேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க, லொக்கேஷன் கேட்பாங்க. என்ன மாதிரி லொக்கேஷன் கேட்பேன். இன்னும் ஒரு சிட்டில் எழுதி கொடுத்து ஒரு பையனை போட்டு போய் பார்த்துட்டு விடாருமா. அடுத்த வருடம் வருவாங்க. இப்படி 3-4 பேர் வருவாங்க. காலையில் அனுப்பிட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பி அவங்கள்ட்ட வந்து ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பணியாற்றதுல மறக்க முடியாது இதை சொல்லலாம். மறக்க முடியாது பார்த்தா என்னுடைய ஒரு நிமிடங்களும் எனக்கு வந்து மறக்க முடியாது தானே. நான் வாழ்க்கை நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே அனுபவம் மட்டுமே வாழ்க்கைன்னு ஒரு கண்ணதாசனுடைய கவிதை இருக்குது. அது என்னுடைய ஒரு நிமிடமும் எனக்கு வந்து ரீகால் ஆகும். அதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பைன் ஒரு படம் பண்ணேன். ஆமாம், அந்த படம் வந்து 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு. அது எல்லா மேனேஜர்ஸுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்க படத்தில் ஒர்க் பண்ணது. அது வந்து ஒரு 20 நாள் ஷூட் பண்ணாங்க. பட் அது ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ப்ரிப்ரேஷன். இப்போ உங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்குதுன்னா இந்த தெருவில் வந்து எல்லார் வீட்லையும் நான் NOC வாங்கணும். அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் நடந்து வந்தார்னா அவர் ரெட் கார்பெட் போட்டு நடந்து வருவார். அந்த கேரவன்லேருந்து அங்கே வர்ற வரைக்கும் எந்த ரோடையும் கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த கேரவன் நிறுத்தி வச்சு அவர் பத்திரமா கூப்பிட்டு வரணும். அப்புறம் டேரக்டர் வந்தார்னா அந்த ரோடு போய் இறங்கிட்டு திருப்பி எப்படி போவார், எங்கே பார்க் பண்ணுவார், இதெல்லாம் நான் டிசைன் போட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி வித் பர்மிஷன் வித் பேப்பர் வித் பிளானோட சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த தெருவு இருக்குன்னா எல்லார்ட்டையும் NOC வாங்கணும். நீங்கள் வந்து நீங்கள் ஷூட்டிங் நடத்துகிறேன், நீ அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன ஷூட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் கார் போகணும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி மினிஸ்ட்ரியை ஒரு 30 பிளாக் பண்ணி உள்ள வச்சிட்டோம். வல்சராஜ்னு ஒரு மினிஸ்ட்ரி. நான் அந்த டைமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வி கான் பிரேக். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஷெடியூல் போட்டாங்கன்னா அது 2 hours முடிக்கணும், முடிச்சாகும். 2 hours முடிச்சா அடுத்து டைம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இல்லைன்றதுக்காக முடிக்காம விட மாட்டாங்க. அன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே பச்சை செடி ஒன்று இருக்கணும்னா இன்கேஸ் மறந்துட்டாங்கன்னா செடி இருக்கணும். இன்னும் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்னு ஒருத்தர் மீட் பண்ணணும். அப்போ இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் ப்ரொடக்ஷன் டிசைன்னு தெரியாதுன்னு நான் சொன்னது 95, 96 அந்த ரேஞ்சில். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அவர் தான் ஹெட். டைரக்டர் வந்து டிபார்ட்மெண்ட்டு தான், கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டு தான், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு தான். ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப். டைரக்டர்லாம் அவர்கிட்ட கை கட்டி தான். டைரக்டர் வந்து ஒரு HOD தான், கேமராமேன் ஒரு HOD. ஸோ ஹீ டிசைட். அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். கேமராமேன்ட்ட உட்காந்துட்டு லென்ஸு லைட்ஸு எல்லாத்தையும் பற்றியும் பேசுவார். டைரக்டர் உட்காந்து ஸ்கிரிப்ட் பேசுவார். காஸ்டியூமேட்டை உட்காந்து ஷர்ட் பற்றி பேசுவார். ஆர்ட் டைரக்டர் வந்து இன்டெப்த்து சொல்கிறேன், சும்மா கேட்டுக்கிட்டு பேசுறது இல்லை. அவங்களுக்கு அவங்க அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவார். அவங்க கூடலாம் ட்ராவல் பண்ண அனுபவம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கோயில் ஒன்று, அங்கே வந்து ஒரு தெப்பத்தில் வந்து சாமி இப்படி சுற்றி வரணும். 5000 பேர் விளக்கேற்றணும். திஸ் த ஷாட். இந்த 5000 பேருக்கு ரிஹர்சல் கூட வேற ஒரு குளத்தில் ஒரு நாள் பார்த்தோம். ஒத்துக்கவே மாட்டேன் நாங்கள் பண்ணித்தரோன்னு. பட் அவங்களால அது வந்து நம்பவே முடியல. 5000 பேரை வச்சு வித்தவுட் ரிஹர்சல் ஹவு கேன் யூ டூ இட்ன்றாங்க. சார் நாங்கள் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவோம் சார். நோ வீ நீட் தி ரிஹர்சல். சார் அந்த குளத்தில் பண்ணால் இஷ்யூ ஆகிடும், வேற ஒரு குளத்தை கண்டுபிடின்னு சொல்லி வேற ஒரு குளத்தை கண்டுபிடிச்சி அதேமாதிரி பீப்புள்ஸை வர வச்சு அவ்வளோ பர்ஃபெக்ஷன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5000 பேரை உட்கார வச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். குளத்தில் வைக்கிறாங்க. இந்த சாமி சிலை இப்படி இழுக்கிறாங்க. தப்பம் கட்டி சாமி வச்சு அது கேமராமேன் வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி ஃபேஸ் வந்து மாறக்கூடாது, இப்படி திருப்புறப்போ மாறிடல உங்களுக்கு, அவர் வந்து இப்படியே வரணும் அப்படின்றாரு. இது வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் டெல்லி ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க, ஆங்கிலியோட அசிஸ்டன்ஸ். தப்பாக இருக்கிறவங்களாம் தமிழ் ஆளுங்க. இவங்க சொல்கிறது அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரவி சரியாக அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கௌதம்னு சொல்லிட்டு ஹீஸ் த லைன் ப்ரொடியூசர். அவன் வந்து பயங்கர டேரிங்கான ஸ்டாப் த ஷூட் அப்படின்ட்டான். ஹவு கேன் யூ சே லைக் திஸ், he is the perfect organizer, come what do you want அப்படின்னா அவன் பேச்சு அப்படி தான், what do you want tell me, no you are wrong அப்படின்வான். அவர் சொல்லி முடிச்சோன்னோ வி வாண்ட் லைக் இந்த வெயிட் ரவி என்ன பிரச்சனை இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்
அப்படின்னு நான் ஒன்று என்ன பண்ணேன், தப்பை இழுக்கிறாங்கல்ல, இந்த ஒயரை இப்படி போடுங்க அவங்க வேணுங்கிற தப்பு இப்படி வந்து இப்படி வரணும். ஸோ இந்த கேமராங்களை வந்து சாமி மறையவே கூடாது, பேக் காட்டக்கூடாது. இது வெரி சிம்பிள். இதை நான் சொன்னோன்னே ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் 1/2 hour, ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தப்பாக இருக்கிறவங்களாம் சொன்னால் அந்த கயிறை மாற்றி போட்டு இந்த கயிறு இப்படி ஒன்று இப்படி பார்க்குறப்ப சாமி திரும்பக்கூடாதுன்னு ஓகே அப்படின்ட்டாங்க. ரெடி அப்படின்னு 1/2 hour தே நாட் பிலீவ் இட். அப்போ வந்து ஆங்கிலி உட்காந்துருக்காரு, 20th Century Fox-ஓட வைஸ் பிரசிடென்ட் உட்காந்துருக்காரு. இந்த என்டையர் டீம் நான் மைக் பிடிச்சி சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஏஞ்சி கிளாப் பண்ணி சூப்பர்ட்டாங்க. மேலே சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இப்படின்னு கேட்க லைவ் சவுண்டு நானா இப்படி எல்லாம் ஒரு நோ திஸ் ரிகர்சல் லைக் தட் வி கேன் டூ இட் ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour அந்த ஷாட் இஸ் மை ஷாட். ஏஞ்சி நின்று 20th Century Fox-ஓட வைஸ் பிரசிடென்ட் அண்டு ஆங்கிலி எல்லாம் ஏஞ்சி நின்று அப்ரிஷியேட் பண்ணாங்க. தட் இஸ் மை மெமரபிள் டே. இத்தனை பேர் வீட்லேயும் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், படப்பிடிப்பு நடக்கும்போது அத்தனை பேர் வீட்டில் நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்கண்ணா. ஏன்னா நான் வந்து பாண்டிச்சேரி எல்லாருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. முதல்ல நிறைய பேர் தரல, நாங்கள் எதுக்கு தரணும், தரமாட்டோம் போக மாட்டோம்னு அவங்க பணம் கொடுக்குறப்ப நார்மலாக என்ன பண்ணோம்னா ஒரு 1,50,000 வாங்கி அரைச்சி அந்த யார் முக்கியமாக அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ண சொல்லுவோம். இவங்க அப்படி ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் பாருங்க இந்த வீட்டு ஓனர் நீங்கள் உங்களுக்கு 5,000 rupees கொடுக்கணும்னா உங்கள் பேரில் செக் கொடுப்பாங்க. ஒரு பைசா கூட வந்து கேஷ் ஹேண்ட்லாம் கிடையாது. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணணும், எவ்ரிதிங் ஆர்டர். நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுத்தோம். ஒரு அதுமாதிரி மார்க்கெட்டை வந்து 1960s மார்க்கெட்டாக மாற்றோம். பாண்டிச்சேரியில் மெயின் ரோட் காந்தி அந்த ஸ்கூலில் தான் அந்த பையன் படித்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த என்டையர் சீட்டை வந்து இந்த எல்இடி வால்லாம் எடுத்துட்டு எல்இடி லைட்ஸ்லாம் எடுத்துட்டு டோட்டலாக 1960s இருக்கலாம் இந்த நீல கலர் போர்டு அதுமாரி மாற்றி கொடுத்துருக்கோம். தமிழ் படத்தை பணியாற்றும் போது இது மாதிரி ஏதாவது போராட்டங்கள் கிடைச்சா? எங்கள் குலதெய்வம் மணிரத்னம் சார் தான். எங்கள் குடும்பத்துக்கே அவர் தான் குலதெய்வம் மாதிரி. ஏன்னா என் பொண்ணு இப்போ காஸ்டியூம் ஸ்டைலிஸ்டாக இருக்காங்க. அப்படியா? ஆமாம், ஏகாலக்கானின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நம்பர் 1 காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட். அவங்க தான் பொன்னியின் செல்வன், தக்லைஃப் அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு சின்ன பொண்ணு MBA படிச்சிருக்காங்க. பட் பார்ட் டைம் வந்து அங்கே சிவா சார் இருக்காங்க, அவர் தான் பேசுகிறாங்க. அவர்கிட்ட ஜூனியர் EP ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அங்கே தான் இருப்பேன் மேக்ஸிமம். எங்கள் ஃபேமிலி அங்கே தான் இருக்கும் மேக்ஸிமம். காலையில் ஏஞ்சி என் பசங்க எழுப்பி விட்டு நேராக அங்கே போய் உட்காந்துப்பேன். அந்த அளவுக்கு தேர் பாண்டிங். மணி சாரே ஷீல் இன் அவர் கேர் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்போ பொன்னியின் செல்வன் ஷூட் வந்து மெமரபிள். மணி சாரோடைய எல்லா படமும் பாண்டிச்சேரியில் ஷூட் இருந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால அந்த படம் பாம் பிளாஸ்ட் பண்ணும் அந்த பார்க்கில் ஒரு பாம் பிளாஸ்ட். மேக்ஸிமம் சார் வந்து கேம்பகோலா பில்டிங்கில் தான் போட்டு அதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அந்த புகை கட்டுப்பாட்டு வரும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேறு சிலோனுக்கு மேட்ச் பண்ணணும்னா பாண்டிச்சேரியில் அந்த பார்க்கு சுற்றி ஒரு இது இருக்கும், அங்கே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணோம். ரவிகேசன் சார் தான் அப்பயும் கேமராமேனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி, எழுத்தாப்பில் வந்து கவர்னர் மாளிகை, அந்த பக்கம் GH ஹாஸ்பிட்டல், அந்த பக்கம் IG ஹாஸ்பிட்டல். இவங்க வந்து சும்மா பாம் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா கெனால் பிளாஸ்ட். அப்போ தான் கெனால் பிளாஸ்டிங் அடித்தா ஜீப்பு 40 பேர் மேலே போயிட்டு வரும். வச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. வச்சு அடித்தா ஜீப் ஒரு 50 அடி உயரத்துக்கு போயிட்டு அந்த ஆயி மண்டபம்னு சொல்லுவாங்க பார்க்கு, அதை பாண்டிச்சேரி லோகோ அங்கே வச்சு அடிக்கிறோம். மேலே போயிட்டு கீழே வச்சு பட் இதெல்லாம் வச்சிடணும், தண்ணி கிண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ராப்பராக வச்சிடணும். அப்புறம் செகண்ட் டைம் வச்சு அடித்தாங்க. அன்றைக்கி பேப்பரில் ஃபுல்லாக வந்து பாண்டிச்சேரி மத்தியத்திலேருந்து பாம்பு எடுத்ததுன்னு போட்டு பெரிய நியூஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ணல. மினிஸ்டர் கூட என்ன தைரியத்தில் பண்ணிங்க 2 விஷயம். ஒன்று பண்ணி கொடுத்துட்டா அவங்ககிட்ட நல்ல பேர், அரசாங்கம் பண்ண ரொம்ப நல்ல பேர், எதுவாக இருந்தாலும் எனக்கு தான். ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அலைப்பாதையில் சார் என்ன நடிகரை அறிமுகப்படுத்தினாங்க. அலைப்பாதையில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். என்னை திரையுலகத்துக்கு வந்து நடிகனாக அறிமுகப்படுத்துனது. எப்படி அவர் அறிமுகம் உங்களுக்கு? அப்போ நான் வந்து இந்த மோகன் சொல்லிட்டு சார், மோகன் சுதாகர் அந்த குரூப்பில் அவங்க எல்லாம் மணிரத்னம் குரூப் திருடா திருடி அந்த குரூப் ஒர்க் பண்ணவங்க. அவங்க அப்போ அழகன் பெருமாள்லாம் கொஞ்சம் பழக்கமாச்சு, இந்த ஷூட்டிங் அப்போ கொஞ்சம் பழக்கமாச்சு எனக்கு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீ போ அப்படின்னாங்க. அப்போ ஆடிஷன் போனப்போ சிவா தான் எடுத்தார் ஃபஸ்ட்டு. ஆடிஷன் தான் இன்ஸ்பெக்டர் கேட்டு கொடுத்தாங்க. பியூர்லி டேலண்ட் தான், நோ ரெக்கமெண்டேஷன். நடிகனானு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய கோல் எந்த மாதிரி நடிகனானு? யார் உங்களுடைய விருப்பத்துக்குரிய நடிகர்? சார் என்னுடைய கோல் வந்து எங்கள் ரோல் மாடல் எங்கள் அப்பா தான் சார். அப்படியா? ஆமாம் சார். நாங்கள் சின்ன பிள்ளை அந்த நெய்வேலியில் ட்ராமாலாம் போட்டாங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போலாம் கிடையாது சார். அப்போலாம் அந்த அட்டையில் பேப்பர் விட்டுறதுல பெரிய விஷயம், ட்ராமாலாம் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகையில் எடுக்க முடியும் சொல்லிச்சுன்னா. ஏன்னா அப்போ நெய்வேலியில் அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா சேலரிலாம் 300 ரூபா 200 ரூபா. அப்பா 10 பைசாக்கு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப பாக்கெட் மணினா 10 பைசா கொடுப்பாங்க, 5 பைசா கொடுப்பாங்க. 70, 75 அந்த ரேஞ்சில். அப்போ அந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா வீடு ட்ராமா ஆரம்பிச்சிச்சுன்னா தீபாவளி மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து அட்டையெல்லாம் கட் பண்ணி அந்த கிரீடெல்லாம் கட் பண்ணி ஒட்டி அந்த ஜிகினா பேப்பர்லாம் ஒட்டி அப்போ வந்து நாங்களாம் டூல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறது, டீ கொடுக்குறது, அந்த அந்த அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்தவங்க. அலைப்பாயுதை தான் நீங்கள் நடித்த முதல் படமா? ஆமாம் சார். ஒரே டேக் தான். ஓ 7 மணிக்கு ஷார்ட் வச்சாங்க, 7 மணிக்கு ஓகே பண்ணுறாங்க. ஒரே ஷர்ட் நின்று மாதவன் ஒருவர் கேட்பார், நான் உட்காந்துருப்பேன். வேலைக்கு போகிற பொண்ணு தானே என் முடிச்சும் ஓடி காலைல வருவானே சட்டை பிடிச்சி போகிற 2 பேரும்
அப்படி ஒரு ரவுண்ட் ட்ராலி போட்டு ஒரு ஷார்ட் எடுத்தார் பேசி ஓகே குட் வெல் அப்படின்ட்டு போயிட்டு எனக்கு ஒரே பயம் என்ன நல்லா லண்டி பேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நைஸ் அண்ட் குட் அப்படின்னாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் இப்போ நடித்தேன், கன்னத்தில் முத்தமிட்டால் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு மணிரத்னத்துக்குமான பழக்கத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பக்தனுக்கும் உள்ள ஒரு அது பார்த்தா அப்படி தான் இருக்கும் எனக்கு. மெய் மறந்து எப்படி கமல் வந்து அபிராமி நிற்பார்ல, அது மணி சார் பற்றி என் குடும்பம் எப்படி தான் தக்லைஃப். அந்த ஃப்ளைட் ஷாட்டில் நான் தான் சார் பாண்டிச்சேரியில் பண்ணோம். கமல் சார் வந்து ஃப்ளைட்டில் இறங்கி திருப்பி ஹெலிகாப்டரில் ஏறி போவார். ஆமாம், அது சிம்லாவில் பண்ணுறது காமிச்சிருப்பாங்க. சரி. பட் அங்கே தான் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் சிஜியில் மாற்றி பொன்னியின் செல்வன் சார் கூட ஒரு 30 நாள் ஒர்க் பண்ணிருக்கேன். அது என்னென்னா கொரோனா பீரியடில் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். அப்போ கொரோனா வந்து அந்த கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க, 3000 rupees per head. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே பாண்டிச்சேரியில் வந்தாகணும். அப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் இருக்கிறவங்க கொரோனா வந்துடுச்சு. அந்த ஆஃபீஸ் பாய் அப்படி செக் பண்ணால் மெஸ்ஸில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் பாய்ஸு, செட் டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு கொரோனா. 100 பேருக்கு அவங்க டச்சில் இருந்துட்டாங்க. ஒரு 10 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. அவங்க டச்சில் இருந்தவங்க மெஸ் இதெல்லாம்னோடனே ஐஸ்வர்யா மேடம் வரணும், பிரபு வரணும், இவங்க ஜெயம் எல்லாமே வரணும், ஸோ மணி சார் வரணும். இந்த டைமில் அவங்க வந்து திருப்பி அவங்க கொரோனா யாருன்னு கேட்கணுன்னு நாளைக்கு ஷூட்டிங் இன்றைக்கி 100 பேருக்கு அவங்க டச்சில் ஒரு எல்லாரையும் திருப்பி அனுப்புகிற மாதிரி சுச்சுவேஷன். நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா இல்லையா இப்படி ஒரு கொஸ்டின் மார்க். பொன்னியின் செல்வன் படம் இப்போ பக்கத்தில் இருந்து பார்த்தபோது என்ன தோணுச்சு? ஒரு சொர்க்கத்தில் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஹெவனில் இருந்தால் ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இந்த தேவதைகள் கூட போயிட்டு தேவதைகள் கூட போயிட்டு கடவுள் கூட சுற்றிட்டு டோட்டலாக வந்து ஆகும். பிரபு சார் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நைட்ஸ்னா இப்படி கேமரா வச்சுட்டாங்க, ஜெயம் ரவி குதிரையில் வரணும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிராம மக்கள் இந்த ஃப்ரேம் வச்சா இவங்க வந்தாங்கன்னா அந்த எல்லா 50 பேர் ஃப்ரேமில் தெரிவாங்க. அவங்கள ரோட்டை போட்டு தூக்கணும், இட்ஸ் வெரி காஸ்ட்லி. சிஜியில் பண்ணால் அவங்கள போய் சொன்னால் இங்கே மணல் இருக்குது, இங்கேருந்து அங்கே போய் சொல்லணுன்னா மினிமம் 1/2 hour மணல் 2 பேர் 12 மணி. பலதரப்பட்ட டேரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கும் மணிரத்னத்துக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணி? இது எப்படின்னா சார், ஒரு கடையில் ஸ்வீட் இருக்கும், ஒரு ஜாங்கிரி இருக்கும், மைசூர் பாக்கு இருக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.